சாமி எந்த ஊர் சாமி? நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமாப்பா? எங்க இருந்து? நான் ஆகாங்கர பள்ளிவாசல்ல இருந்து வந்திருக்கேன்ப்பா. ஆகாங்கர பழத்தாங்கர சாமி. நான் ஆர்வமங்கலத்துல இருந்து நான் சுடுகாட்டுல இருக்க பத்தியா விட்டேன். ஆமா அங்க இருந்து வந்திருக்கேன்ப்பா. சாமி இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ண பலி வாங்கணும். யார் பலி வாங்குறது? என்ன பலி? தேசம் புகழும் ஜெய கணபதியே தோழதில போனோ
ஆகவே வார்த்தாள் என் தாயாகிய பார்வதி அம்மன் சிவபெருமான் பேச்சை மீறிய காரணத்தினால் அவரை பரிசோதனை செய்த காரணத்தினால் பேச்சு அம்மனாக தில்லைவன காட்டில் ஒரு அவதாரத்தை எடுக்க சொல்கின்றார். அப்படியாக என் தாயாகிய பார்வதி அம்மன் பேச்சு அம்மனாக அவதாரம் எடுக்க வேண்டுமே என்றால் தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானை வார்த்தை கேட்கின்றார். சுவாமி என்ன அம்மா பார்வதி என்ன அழைத்த விவரம் என்ன? இதுவரைக்கும் நீ என்ன அழைத்தது கிடையாது. ஏனென்றால் இருக்க வேண்டிய இடம் அப்படிப்பட்ட இடம். நீ அழைத்த விவரத்தை அருமையாக சொல்வார்களா? வாருங்கள் சுவாமி. அப்படி தில்லைவன காட்டில் நான் பேச்சு அம்மனாக இருக்க வேண்டுமே, ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு வரத்தை தர வேண்டும். என்ன வரம் கேளு, ஒண்ணா கேளு, டபுள் டபுளா தரேன். நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி, வைத்து விளையாட மலரை ஒன்று வேணும் சுவாமி, கையில் வைத்து விளையாட மணியோ வேணும் சுவாமி, கையில் வைத்து விளையாட அம்மனாக இருக்க வேண்டிய சமயத்தில் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தர வேண்டும். நிறுத்து பார்வதி, உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்று கேட்கின்றாய். இதுக்கு முன்னாடி உனக்கு 4 குழந்தையை தந்திருக்கின்றேன். ஏனென்றால் முதல் மகனாகிய கணபதியை தந்தை என்ன செஞ்சா? அவரு அவள் பொறி சுண்டலுக்கு ஆசைப்பட்டு தெருவா சந்தியா வீதி வீதியா போய் உட்கார்ந்தாரு. சரி, 2வது மகனாகிய முருகப்பெருமானை தந்தை என்ன செஞ்சா? அவரு வள்ளி தெய்வான என்று 2 பெண்களை திருமணம் செய்து சந்தோஷமா இருக்காரு. சரி, 3வது மகனாகிய சுப்பிரமணிய கடவுளை தந்தை என்ன செஞ்சா? அவரை பத்தி இப்பதானையா சொன்னேன். அவர் கணக்கு எழுதிட்டு இருக்காரோ? சித்திரகுப்தர் கணக்கு எழுதி. சரி, 4வது மகனாகிய சூரிய பகவானை தந்தை என்ன செஞ்சா? அவர் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கறதுக்காக வானத்துல போய் உட்கார்ந்தாரு. ஓ, வானத்துல உட்கார்ந்துட்டாரா? சரி, ஒருவரும் உன்கிட்ட இல்ல அப்படிதானே? பிள்ளை என்கிட்ட கிடையாது சுவாமி. அப்போ உனக்கு கண்டிப்பா குழந்தை வர வேணும் என்று கேட்கின்றாய். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடிதான் அம்மா அம்மான்னு சுத்தி அலையறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. வா வேண்டியாரே சொல்ல எதுக்கு? காசு ஒரு 2000 ரூபாய் அனுப்பியா? எனக்கே எங்க துட்டுல இவன் 2000 வாப்பிள்ளைங்க என்ன வேலை செய்யறான்? யாரு வாப்பிள்ளை? யார் பிள்ளைன்னு வேலைக்கு போகலையா? அப்ப உனக்கு 2000 யார் அனுப்புவான்? குழந்தையான அனுப்புவான்? ஐயோ கடவுளே, இப்படி என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பிள்ளை இப்ப யாருகிட்ட நீ பணம் கேட்டா 2000 ரூபாய்? அதை சொல்லி. ஒரு தாயானவா பிள்ளை கிட்ட கேப்பா. தாயானவா பிள்ளை கிட்ட கேப்பா. உன் பிள்ளை கிட்ட நீ என்ன கேட்டா? என் பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி சொல்ல முண்டகண்ணி. என் பிள்ளைகிட்ட 2000 கேட்டா என் பிள்ளைலாம் சொல்லு. தாய் சொல்லுவா. தாய் சொல்லிட்டாடா? ஜீவனம் உனக்கு. அப்ப நீ சாம்பார், உனக்கு சுண்ட குழம்பு, உனக்கு ரசம், 3 வகை கூட்டு, இந்த பூத்தால் மட்டும் அப்படி பிச்சு எடுக்கணும். நீ கொஞ்ச நேரத்துல பாரு. சொடலைக்கு பூசைக்கு. யாருக்குனே கருங்கடா வெட்டியாச்சு பொட்டை கோழி எங்க வெட்ட வேண்டியதுக்கு நம்மகிட்ட 3 பொட்டை கோழி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதோட சேர்த்து 3 பொட்டை கோழியா அருங்கன்னு இருக்கேன். அந்த மணி கொடல புடுங்கி மாலையா போட்டு ஒரு ஆட்டம். நான் உடனே என்ன செய்வேன் தெரியுமா? பேச்சியா மாறி கொட்டல புட்டிங்கி தோமாலையா போட்டு உரிமைகாரங்களை வச்சு அட்டின்னு அடிச்சிருவேன். கை வைக்க முடியாது. அப்படியா? கையை வச்சாதான் அக்கனியா தீ பிடிச்சிடும். தீ பிடிப்பான். யாருக்குன்னே நீங்க 2 தீ பிடித்தானே இருக்க பயவியா? உடனே தெரிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். ஏன்னா நீங்க 2 தீ பிடிச்ச பயவியா தானே? ஆமா. முண்ட கண்ணியாளா என்ன பாரு, அவர் மொட்டையை போட்டு ஒரு 80 சென்ட் 70 சென்ட் சுமந்துக்கிட்டு அலைகிறாரு. ஏக்கர் பூரா அங்கதான் இருக்கு. 70 ஏக்கர் 80 சென்ட் இருக்கு. ரத்தினமே ரத்தினமே கலந்து இன்னைக்கு ஒரு நாள் நைட் தான் காலையில உன்னை அனுப்பிடுவாங்க. காலையில அனுப்பிடுவாங்க. 4 மணி ட்ரெயினுக்கு தான் போவேன். 4 மணி வரைக்கும் சாப்பாடு காபி எல்லாம் தரணும். இன்னையோட சரி உனக்கு. அப்படியா? 8 நாளா உன்னை போட்டு கெட்டியல வேண்டியது. சரி, பிள்ளை வர கேட்டாய் சரிதான். இந்த பிள்ளையால் உனக்கு உபகாரம் இருக்காது. ஒவ்வொருத்தரும் உனக்கு பிள்ளை வேண்டாம் கேளுதானே. எனக்கு எப்படி இந்த மைய
கல்யாண கரையை தில்லைவன காட்டிலே நான் பேச்சு அம்மனாக இருக்க வேண்டுமே ஆனால் எனக்கு துணையா ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும். அது இந்த வயசுல நீ என்கிட்ட புள்ள வரங்க கேட்க என்னால யாழுமா அம்மா? எந்த வயசுல நீ புள்ள வரங்க கேட்கிய என்னால யாருமா என் வயிற்று சுமந்துக்கிட்டே அலைய முடியல. என் பாகத்தி நான் நல்லா இருக்கும் போது கூட ஒரு பிள்ளைய கேட்க கூடாதா? இப்ப எனக்கு யாருமா எனக்கு யாருமா இருந்த இடத்தை விட்டு எவனுக்கு கொடுக்குறா அப்படியா? இந்த வயசான காலத்துல நீ அந்த பிள்ளை வர கேட்கியே இப்படியாக பார்த்தால் பார்வதி அம்மன் கணவனை பார்த்து சொன்ன உடனே சிவபெருமான் பார்க்கின்றார், பெண்ணே எனக்கு நான் குழந்தை வரத்தை தர வேண்டுமே ஆனால் தவம் இருக்க வேண்டும். அதாவது உங்க ஒட்டு உறவு இல்லாமல் குழந்தை வரம் கேட்கின்றாய், அப்படிதானே நீ? கண்டிப்பாக நான் எங்க போய் தவம் இருக்கணும் என்று சொல்லுங்கள், நான் அங்க போய் தவம் இருந்து வருகிறேன். கைலாச மலையில் 1008 தூண் அருகே 32 தூண் அருகே இருந்தோடைய முந்தானை ஏந்தி கொண்டு சிவ சிவ என்று சொல்லி நாமத்தை உச்சரித்து தவம் இருந்தாயே ஆனால் கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நாமத்தை உச்சரித்தால் தான் குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றீர்கள். சரி சரி, சிவ சிவா 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 என்று சொல்லி நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இப்படியாக அன்னையாக பார்வதி அம்மன் நினைத்திரா செய்கிறார். நல்ல மனநடத்தை குழந்தையே பிறக்கல. எனக்கு கருங்கடா வட்டியாச்சு பாத்தியா? ஒட்டோ போய் கேடுது. வந்தாச்சு கேளுங்க. என்னத்த கேட்கணும்? ஒண்ணு கேட்காத இப்போதைக்கு. அவன் அழுறான். உடனே வார்த்தாங்க என்னாச்சு தெரியுமா? இந்தாடே ஏந்தி கொண்டு தவம் இருந்தால் பாருங்கள், முத்து போல் ஒன்று சுடர் வந்து விழுந்தது. ஏன்னா முத்து போல் சுடர் விழும்போது நம்ம பிள்ளைதானே இருந்து பார்த்தா கிட்டத்துல சொட்டு சொட்டுன்னு விழுந்துச்சு. சரி, கூட்டி ஆவி சேர்த்தி குழந்தைதான் வந்துட்டு பிடிச்சா பாத்தியல, அது உண்டமா உண்டுட்டு. ஏனென்றால் அவசரத்துல பிடிச்சா பாத்தியலா, அது அப்படி சண்டால பாதகத்தியால குவாட்டர் ஊத்தி வச்சிருந்தேனால லெமன் பக்காடி இத குடிச்சிட்டு ஒரு மடக்கு காப்பியே ஒழுங்கா தர மாட்டா. இத குடிச்சிட்டு இந்த நிலை நிக்கா பச்சை தண்ணி. பச்சை தண்ணியா? இல்ல அப்ப நான் லெமன் பக்காடி ஊத்தி இருந்தேனால எங்க இவ குடிச்சிட்டா? நான் குடிச்சிட்டேன். மதியா தம்பி ரெடியா இருக்காங்க. ஆளு கொஞ்சம் குளிச்சா இருக்கல, என்ன கொடுத்தா அவளுக்கு? நீ எவனோட யாசிட்டே இருக்க பத்தி அதனாலதான். அப்படியா? சரி, அங்க தரைய போட்டால திறந்தாச்சு இப்ப. ஆமா சாமி. மாயாண்டி வராருப்பா. ஏய் ஆதாடி போட போறாரு. ஏய் நேரம் இருக்கு ஐயா. துடிக்காத. சரி சரி. இப்படியாக இருக்க வேண்டிய சமயத்தில் அங்கே வார்த்தார் என்ன செய்தார் தெரியுமா? முத்து போல் ஒரு சுடர் வந்து விழுந்தது. சுடரை அப்படி ஆவி அணைத்து சேர்த்து பார்த்தார் பாருங்க, குழந்தையானது ஒரு அவயங்களும் இல்லாமல் குண்டமாகவே உருண்டது. ஏனென்றால் அங்க அவயம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் மறுபடி பகவானிடம் பார்வதி செய்கின்றார். பகவானே, நான் பிள்ளை வரம் தானே உங்களிடம் கேட்டேன். இப்படி ஒரு பிடி உண்டத்தை தந்து விட்டீர்களே பகவானே, நான் எப்படி செய்து இதை நான் காலத்து நேரத்தை ஓட்டுவது? அம்மிகளா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் படி இருக்கு. இது அதுவும் கிடையாது. உருட்டி 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 விளையாடுறதுக்கு முடியுமா பகவானே? ஏதாவது ஒரு வழி செய்யக்கூடாதா சுவாமி? இப்படியாக வார்த்தாரின் பெருமான் சிவபெருமான் இடத்தில் அன்னையாகிய பார்வதி பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடி ஓடி வருகின்றால் பாருங்கள். உடனே சிவபெருமான் சொல்கிறார், பெண்ணே பார்வதி, குழந்தை வரத்தை கேட்டா நான் குழந்தை வரத்தை தந்துட்டேன். அப்புறம் பிள்ளை அப்படி இருக்கு இப்படி இருக்கு குற்றம் வரலன்னு சொல்லக்கூடாது. அதாவது நான் குழந்தை வரம் கேட்டது உண்மைதான். இல்லை
இந்த குழந்தை வரம் கேட்டதுக்காக பிடிமுண்டத்தை தந்திருக்கிறீர்களே பகவானே, நான் குழந்தை வரம் கேட்டதுக்கு பிடிமுண்டத்தை நான் வச்சு என்ன செய்வது? அப்படி இந்த குழந்தைகளுக்கு ஒரு கொடுக்க வேண்டுமையானா விஸ்வகர்மாவை பிரம்மதேவனை வரவழைத்தால் தான் முடியும். சரி, அப்போ நம்ம மருமகனை வரவழைக்க வேண்டும். மருமகனை கூப்பிடுங்க. அச்சமா மாமா, ஏ மாமா, மாமா மாமா மக்கு மாமா, மதிய ஓட்டுக்கு மாமா, மாமா 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 மக்கு மாமா. மருமகனே வருவன்னு நினைச்ச உடனே மாமா, என்ன மருமகன்? என்னை எதிரியும் அழைத்த ஒரு விவரத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். மருமகனே, உங்க அத்தை ஒரு குழந்தை வரத்தை கேட்டா. நிறுத்துங்க. இந்த வயசுல உங்ககிட்ட போய் அத்தை குழந்தை வரம் கேட்டாங்க. நான் அத்தை ஒன்று வார்த்தை நான் பேசுகிறேன். சரி, பேசுங்க. என்ன மருமோட ஆன்ட்டி? என்ன மருமோனையா? மருமோனே மகனே. ஏன் மகனே சொல்றது? மருமகனே. என்ன நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. போன வர பாட்டோட இந்த வர பாட்டு கொஞ்சம் குளிஞ்சா இருக்கீங்களா? எது மெட்ராஸ் பாட்டு? எந்த உங்க ஊர்ல நல்ல மழையோ? ஆமா, ரொம்ப நல்லா. சரி, சின்ன பிள்ளை நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சின்ன பையன் நல்லா இருக்கானா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சரி, உங்களுக்கு அறிவு இருக்கா? எதுக்கு புள்ள வர வேணும்னா மருமகனை கூப்பிட்டு, ஏன் மருமகனே எனக்கு ஒரு புள்ள வர வேணும்னு கேட்டா நான் தர மாட்டேன் சொல்ல போறேன். ஒரு மாமியார் கிட்ட ஒரு மருமகன் கேட்க கேள்வியா? அறிவு கிட்ட மாமியார என்ன குடுக்கும் தொழில் யாரை சேர்ந்தது? அப்ப என்னிடம் தானே நீங்க கேட்கணும். அவருக்கு வயசாகி போச்சு மாமாவுக்கு. அவரு நிலையாக்கி நீ கேட்டவர் இந்த வயசுல அவரு புள்ள வரம் தருவாரு அவனுக்கு. வரத்தான் கேட்டேன். அதையே சொல்லிக்கிட்டே இருக்காதானே. அதாவது வரத்தை கேட்டீங்க சதான், பிள்ளை வரத்தை கேட்டீங்கன்னா என்ன மாதிரி ஆட்ட நீங்க கேட்டீங்கன்னா சாமத்துல வர சொல்லி பிள்ளை வரத்தை கொடுத்து கேட்ட பெணங்கதான் அந்த அவுஞ்சி சுடு சுடது இருக்கிற பெண்ணி அதை அப்படி ஊத்தி அவிச்சு விடணும். உனக்கு இவ்வளவு போறாம இருக்கு. அதிகமா பேசுறாங்க. இல்ல, அதாவது கேட்டிய பத்தியா? சரி, நான் மாமாட்ட பேசிக்கிறேன். பேசுங்க. மாமா, என்ன மருமகனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி, ஏதா இருந்தாலும் பரவாயில்லை. சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டீங்க பிள்ளை வரோம். ஆமா, நீங்களும் கொடுத்துட்டீங்க. பிள்ளை வரத்தை கொடுத்தாச்சு. அவன் அந்த பிள்ளைக்கு நான் உரு பிடிச்சு தர வேண்டும், அப்படித்தானே? கண்ணு, காது, மூக்கு, வாயி, கையு, காலு அபயங்களை படைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே மருமகனாகிய பிரம்மதேவன் குழந்தையை வாங்கினார். அபயங்களை படைத்து கொடுத்தார். அவர் உரு பிடித்து கொடுத்த போது சிவபெருமான் கையில் குழந்தையை வாங்கி உயிர் கொடுக்கின்றார். உயிர் கொடுத்த உடனே வாழ்ந்தான் தாயாகிய பேச்சியம்மனிடம் பார்வதி அம்மனை கையில கொடுக்குறாங்க. தாயே, எப்படி பிள்ளை எப்படி இருக்கு? பிள்ளை நல்லா இருக்கு பாத்துடுங்க. பிள்ளை யார் சேஷில இருக்கு தெரியுமா? பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேண்டாமா? உடனே பேர் கொடுங்க பாப்பா. எப்படி தெரியுமா? சுடர் மொழியில் குழந்தையை வாங்கினார். பெயர் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? சுடர் ஒளியில் பிறந்த காரணத்தினால் சுடலை மாதன் என்று பெயர் கொடுக்கின்றார். உண்டமாக உருண்ட காரணத்தினால் உண்ட சுவாமி என்று பெயர் கொடுக்கின்றார். மாயமாக பிறந்த காரணத்தினால் சுடலை உண்டான் என்று பெயர் கொடுக்கின்றார். மூன்று பெயர் கொடுத்து பார்வதி கையில கொடுத்துட்டாங்க. சரிதான். எப்படி இருக்கு இப்ப? எங்க இந்த குழந்தை யார் சைஸ்ல இருக்கு? நம்ம பக்கத்து வீட்டுல சுப்பிரமணியம் இருக்கான் பத்தியாடா. இந்த குழந்தை வித்தியாசமா இருக்கு. ஆமா, பக்கத்து வீட்டுல சுப்பிரமணியம் இருக்கான் பத்தியாடா. ஆமா, அவன் சைஸ்லயே இருக்க. நீ ஆரம்பிச்சிட்டியா கதைய? சண்டை மூட்டி விடுறதுக்கு எப்படி ஆளு பத்தியா நடுவுல இருக்கிறவ? அவ சைஸ்லயே இருக்கேன்னு இவன் உடனே பார்த்தான். பார்வதி பார்த்தா இனி நமக்கு லாய்க்கப்படாது. இந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்லி அவ தங்க தொட்டில போட்டு தாளாட்டணும்னு நினைக்கிறான். எப்படி தாளாட்டு பாடினார்கள் தெரியுமா?
எடுத்து தொட்டிலே கிடத்தி தாளாட்டி வளர்த்து வருகின்றார். அக்கா நீ குழந்தைய தாளாட்டி வளர்த்திருக்கியாக்கா? நான் ஒரு நாள் வளர்க்கல. தாளாட்டே மாட்டியா? நீ எப்படி தாளாட்டுவா? குழந்தைய எடுத்து தோல்ல போட்டு தாளாட்டு வை. இந்த ரத்த வெள்ளத்துல போட்டு புசுக்கி எடுத்து விடுவேன். ஒழுங்கா தாளாட்டு. இருந்து இறங்குனாங்கல இந்த ரத்த வெள்ளத்துல போ. ஆமா நீ எப்படி தாளாட்டுவா பாப்போம்? அழகா குழந்தைய எடுத்து தோல்ல போட்டுட்டு தோ 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 தோ. அடடட வங்கனாவே உள்ள வங்கனாவோட ஊர்ல உள்ள நாய் கூட வண்டு வண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரே குழைப்பு. சே அப்படிதான் இருக்காதுனே. அப்ப எப்படிங்க? உறங்கு கண்ணே உறங்கு. இந்த கடியோட சொல்லாத புட்டி நாய் புறா வரதா சொல்ல வேண்டியது. நீ ரெண்டு பேரும் போராடனா புல்லு முளைக்காத பரி அதுக்கு வந்தியே. நான் போராட புல்லு முளைக்காதா? அப்ப நீங்க போனா மலைய பாத்தியா? ஆமா நான் போராடல எவ்வளவு புல்லு நபர் எவ்வளவு ரத்த வெள்ளம் ஆறாம தக்குது பாரு. போனவங்கள மலைய பாத்தியா? போன ஒரு யாகப்பட்ட மழமா. நீ போன ஒண்ணு மழை இல்ல. இந்த வெள்ள கொண்டு நான் ஊன்னு ஒண்ணு மழல. இந்த வெள்ள நான் இன்னைக்கு ஊனல இந்த மழை வரல. ஒரே புழுக்கம் அவிச்சல் கொசக்கடி. அதுக்கு வா புத்தி அவுஞ்ச புத்தி தானே. அப்ப நீ பார்த்தால் என்ன செய்கிறார்? குழந்தை எடுத்து தாளாட்டி சீராட்டி அழகாக தொட்டிலே கிடத்தி விட்டு பேச்சு அம்மனாகவே காவல் இருக்கின்றார். பார்த்தார் சுடலை என்ன செய்கிறார் தெரியுமா? தொட்டில படுத்து உறங்க முடியல. தொட்டில தாயினுடைய பாலாமிர்தத்தை குடித்து தங்க தொட்டில உறங்குறதுக்காக நம்ம பூலோகத்தில் அவதரிச்சோம். இந்த நாட்டு துஷ்டர்களை பார்க்க வேண்டும். துஷ்டர்கள் மதத்தை அடக்க வேண்டும். இந்த மாந்திரவாதி மதத்தை அடக்க வேண்டும் என்றதால் பூலோகத்தில் அவதரிச்சிருக்கின்றோம். இந்த நாட்டு மக்கள் நம்மளை பார்க்க வேண்டும். எந்த எந்த தேசத்துல வச்சிருக்கிறார்களோ அங்க ஒரு பட்டப்பு வாங்கணும். விடக்கூடாது சும்மா. ஏன்னா அவர் தொட்டிலை விட்டு கீழிறங்கி அந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கிறார் மாயாண்டி. தெரியுமா? அழகாகவே விஸ்வரூபத்தை எடுத்து அவர் எப்படி வருகின்றார் வாருங்கள். இல்லை வனக்காகதிலே அழகாகவே பிணங்கள் வெந்து கொண்டே இருக்கின்றது. என் தாய் சுடலைக்கு எப்படி தெரிகிறதா? அதாவது நமக்கு எல்லாம் சமவாடை. மாயாண்டிக்கு அப்படி விச்சிப்பூ மனத்தது போல இருந்ததா? சிங்கப்பூர் செண்டு மாதிரி கம்மு கம்முன்னு இருக்குதான். ஆமா நீ சிங்கப்பூருக்கு போனா? எங்க வீட்டுக்கார சிங்கப்பூர்ல தானே இருக்காரு. எத்தனை வருஷம் ஆச்சு போய்? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாரு. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்மா? உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. 2 பிள்ளைக்கு வயசு என்னம்மா? 2 குழந்தைகளுக்கு வயசு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்குங்களே. ஏன் அது இருந்துட்டு போட்டு நீ வயசு என்ன? உன் பிள்ளைக்கு வயசு என்ன அது தெரியாதா? ஒரு பிள்ளைக்கு 15 வயசு ஆகுது, ஒரு பிள்ளைக்கு 17 வயசு ஆகுது. அடே அம்மா உனக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அங்க போயிட்டு இங்க வருவார் போல என்ன? அப்ப உன் பிள்ளைக்கு இப்போ எத்தனை வருஷம் வயசாச்சு? 15 வயசு ஆயிட்டோம்மா. சரி அப்ப 1 வருஷம் உதைக்குதா? அதான் கேட்கேன். அது 15 வருஷம் ஆயிட்டு. ஆமா 15 வருஷத்துல 7 வருஷம் அங்க 7 வருஷம் இங்க. பிள்ளை எப்படிமா வந்துருச்சு? 2 வருஷத்துக்கு வந்து போவார். 2 வருஷத்துக்கு ஒருக்கா அங்க இருந்து அப்படி வருவாரோ? போன் மூலமா நீங்க எல்லாம் சந்திச்சுக்கிடுவீங்களோ? எப்படி சந்திப்பிய? போன்ல பேசுவா. நீ வாங்குற துட்டுக்கு பானா இன்னும் வந்துட்டாமா கடிச்சு கடிச்சு விடுறா ஆளு பண்ணையமா கேட்டா ஒழுங்கா கேட்க நீ தொலைவா கேட்டா பஞ்சாவா அப்புறம் உன் கொள்ளையாட்ட பேசிட்டா ஏமாங்கப்பா என் மடியில உட்காரு. எதுக்கு மடியில அவன் கொண்டாடி இருக்க மச்சா மடியில குழந்தையா இருந்தா கெட்டா போகுது.
அந்த காலத்துல மச்சான் மடியில குழந்தையா இருந்தா பியானு பார்க்க மாட்டான். இப்ப மச்சான் மடியில குழந்தையா யாரி இருந்தா பியானு வரைக்கும் ஈடு வரைக்கும் எடுத்துட்டு எதுக்கு உனக்கு எப்படி எடுத்து பேசுற? இல்ல அப்படி பேச வேண்டியதா இருக்காம குழந்தையாதான் சொல்லிக்கிட்டே இரு. குழந்தைய உனக்கு ஒரு நாள் ஆக மாட்டேன், வரைய மாட்டான். இப்படியாக பார்த்தாலும் என்ன ஆகுதே தெரியுமா? அழகாகவே எண்ணி எண்ணி எருபடிக்கு ஈரம் மண்ணை மேல் பொதிந்து சந்தன கட்டையில் சபம் இருந்து வந்து இந்த சுடலை மாயாண்டிக்கு அவர் எப்படிப்பட்ட சுடலை மாயாண்டி அவர் தில்லைவன காட்டுக்கு போனவாரோ பேய்கள் எத்தனை அவர் கூட வரும். பேய்களுக்கு வருந்தாடி இந்த மாயாண்டி. மாயாண்டி சிவசுடல் உனக்கு தெரியுமா? கைய அங்க காட்டு, சாமி அங்க இருக்கு. நானா சாமி கை இங்க வருது? இல்லம்மா பேச்சுக்கு அதாவது மாயாண்டிக்கு தாய் நீ தானே நீ. அதுக்கு சாமி அங்க இருக்கு. அவரு இந்த மாதிரி பூசாரி வந்து நின்றுட்டு பொட்டை கொடியை தாங்க பொட்டை கொடி தாங்கன்னு கேட்டுக்கிட்டே நிக்காரு. நான் கொஞ்சம் பொறுக்கட்டு அவங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அடுப்புல சுவாத வச்சுக்கிட்டு நிக்கிறேன். கேட்டாங்க கருங்கடா காங்கல காங்கன்னு சொன்னாங்க. அம்மா கருங்கடா காங்கலன்னு என்ன சின்னம்மா நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அவரு கூட எதுக்கு போனா? அவரு கூட எதுக்கு போனாமா? அவர் கேட்டாரு. அது அவரு யார கேட்டாரு? பொண்ணிய கேட்டாரு. நான் தானே பொண்ணு, நீ எதுக்கு அவர் கூட போனா? அவர் கேட்டாரு. அவர் கேட்டாரு நீ கொண்டு கொடுத்துருக்கியா? என்ன கேட்டாரு? தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னாங்க. தங்கச்சின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன சண்டாலா உளுந்துடாதையா? ஏன்னா அதையா தங்கச்சின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படிலாம் சொல்லாங்க. அப்படியாச்சா நாளைக்கு பேசிக்கிடுவோம். அவரு யாருக்கு நான் முடிச்சுக்கிட்டு தான் நிக்காரு. ஒன்னும் பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. நாளைக்கு நான் பாத்துக்கிட்டேன். இருக்க வேண்டிய சமயத்தில் 5 மணிக்கு ஐயாவை அலங்காரம் பண்ணது இன்னும் பண்ணி முடியல. அவரு அஞ்ச வெட்டி கட்டிக்கிட்டு அவர் ஐயா ரெண்டு அடிக்காரு பாரு. அவரு இன்னும் சாமத்துலதான் கூட பருவடி அவரு எட்டி பார்த்து செயினை கட்டியாலும் திறந்து பாக்குறாரு. போட்ட செயினை எங்க கிடைச்சதோ தெரியல, எந்த கோயில கிடைச்சதோ தெரியல. ஆமா ஆமா செஞ்சு போட்டிருக்காரு. செஞ்சு போட்டாரு. செஞ்சு அவரு கோயில இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல இருந்து செஞ்சு போட்டிருக்காரு. நீ வேற நீ நல்ல வேலை செய்ய, நீயும் செஞ்சு போடலாம். நம்ம நான் நல்ல வேலை செய்யாம கெட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு அலையிறேன். ஆமா, உடம்பு வலிக்க வேலை செய்யணும். அதாவது சிந்தி வேலை செய்யணும். மனிதனாகப்பட்டவர் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அதாவது இந்நாட்டு பெண்கள் தானே நம்ம கண்கள் என்று சொல்வார்கள். ஆமா, இந்த கண்களை பார்த்துட்டாலும் விளங்கியா பஞ்சமா? ஏன்னா உன் பொண்டாட்டி கண்ணு ரொம்ப அழகா இருக்குமோனே. என் பொண்டாட்டி கண்ணு என்ன பார்த்தாருந்தா செட்டுக்காரவி பாப்பாரு. செட்டுக்கார பார்த்த மாதிரி இருக்கு, ஒடுக்கார பார்த்துக்கிட்டாலே வா. சரி, ஏன்னா அவ கண் மாறு கண். ஓ, அதான் நீ பேசுறியோ? ஆமா, அவர் என்ன செய்யுங்க? சரி சொல்லு, நீ அழு. இப்படியாக இருக்க வேண்டிய சமயத்தில் பார்த்தால் அழகாகவே பெருமான் சிவர் சுடலை எப்படி வருகிறார் தெரியுமா? விஸ்வரூபோ கனகெடுத்தே விஸ்வரூபத்தை எடுத்தார். மீசை எப்படி இருக்கு தெரியுமா? அவர் ஒவ்வொரு மீசையும் இரண்டு போல இருக்கு. என்ன குத்தட்டா என்ன குத்தட்டா? அவர் மீசை சாதா இதுவா சும்மா இருக்கு. ஏன்னா அவர் மீசை எப்படி இருக்கு? கட்டா மீசை போல இருக்கு. புதுசா சவுண்ட் வருது. என்னடா ஒரு மேடையிலே சவுண்ட் வராது. இந்த மாதிரி ஏஐ நகர்ற மாதிரி
அடியானே, உனக்காக இல்லையோ? அண்ணே, அது மட்டும் இல்ல, மீசை எப்படி இருக்கு? செம்பரியாட்டு கிடா கொம்பு மாதிரி. அதாவது 3 வருஷத்துக்கு அப்படி முறுக்கி விட்டுருக்கும் பாத்தியா? செம்பரியாட்டு கிடா முறுக்கி விட்டுருக்காரு மாயாண்டிக்கு. இந்த பூசாரி அங்க நம்ம ஐயர் வச்சிருக்க மீசையை பாரு கீழே கொண்டு வச்சிருக்காரு. முறுக்கி விடலாம்டா. ஏன்னா அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், நறுக்கு மீசையெல்லாம் நறுக்கு மீசையெல்லாம் குறுக்கு மீசை முறுக்கு மீசை ஆகணும். அதாவது அப்படி விண்ண பாக்குற மாதிரி மீசை வச்சியனா மழை ஊத்துமானே. இப்படி மீசை வைக்கணுமாமா? ஒரு படத்துல வடிவம் வச்சு நிறைய பேர் மீசை இல்லாம அலையறாங்க. ஏன் தெரியுமா? கரெக்ட். அப்படி ஜம்முனோட வச்சு. அதான் நான் சொல்றேன் கேளு முண்டகனி. நிறைய பேர் மீசை இல்லாம அலையறாங்க. ஏன் தெரியுமா? கொண்டாட்டிட்ட சண்டை போட்டு திண்ணையில படுத்து கிடந்து அது பெருக்கரையா வந்து அரைச்சு பூரா மீசையும் தின்னு விட்டு. அப்படியா? அதனால நிறைய பேர் மீசை இல்லாம அலையறாங்க. அதனால நாங்க மீசை இல்லைன்னு நினைக்காதப்பா. நாங்க முறிக்க விட்டாது வை தாங்கிக்கிட மாட்டோம். அதனால நான் முறுக்காம இருக்கேன். இல்லன்னா நான் அப்பவே முறுக்கிருப்பேன். ஏன்னா மீசை இல்லாதவங்களுக்கு பெருங்கரையா அரைச்சிச்சு. என்னம்மா? அதான் இப்ப மாடல் ஸ்டைல். அது என்னம்மா? மீசை இல்லாதவங்களுக்கு பெருங்கரையா அரைச்சிச்சு. உனக்கு மீசை வருதா? ஆமா. சரி, அப்ப நாளைக்கு வைக்க உனக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய சமயத்தில் விஸ்வரூபத்தை எடுத்து அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடர்ந்து அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அப்படியே புகையோடு புகையாக போறார் பாரு. அப்படியே போய் புகுந்தார் மாயாண்டி. வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம் செல்லடமா. மாட்டின் கால்களுக்கு மாதளம் செல்லடமா. ஆமா, சல்லடத்தை மாட்டுவாரா. சல்லடத்தை மாட்டுவாரா. சமுதாய கூட்டுவாரா. அண்ணா வச்சிருக்காரு ஒரு 5 மணி வெள்ளையா. ஏன் ஆர்வமங்கல சொல்லல. சாதாரண நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க எத்தனை பேர் வராங்க. எத்தனை கிட்ட எத்தனை பண்ணி கொண்டா. அந்த காலத்துல ஆறுமங்கலம் போனா பயப்படுவாங்க. அந்த ஆறுமங்கலம் கோயில்ல போகும்போது ஒரு ஆக்குமான ஒருவர் இன்னைக்கு சாப்பாடு போய் போடுறாங்கன்னு வை, ஒரு நேரம் சோறு வாங்கி திங்கிறதுக்கு கடும் கஷ்டப்படுவாங்க. ஏனென்றால் ஒரு அகப்ப சோறு வாங்கி தின்னா ஆக்குமான தூக்கணும் என்று சொல்லி ராத்திரியோட ராத்திரி பிடிச்சுக்குவார். வந்து நின்னுகிட்டு நீ ஒரு அப்ப சோறையும் கறியும் தின்னு விட்டு நீ வீட்டுல உறங்கலான்னு பாத்தியோ, அடுத்த வருஷம் எனக்கு கோழியாவது கொண்டு வர தரலன்னு வை. நம்ம அண்ணாச்சி அங்க ஆரம்பத்து சுடலைக்கு கொடுக்க வேண்டவரு. எந்த ஊர் தெரியுமா? வள்ளி விலை இளைய பெருமாள் விலை. சாதாரண நினைக்காத ஐயப்பா மாத்திரவாதி ஒட்டுக்கிட்டுக்கிட்டாளு. சும்மா நினைக்காத. அவன் எனக்கு ராணி மராஜ் வர எங்க அண்ணனுக்கு அங்க அண்ணன் தம்பி சேர்ந்து வந்திருக்கோம். நாங்க சும்மா வந்து நினைக்கிறோம். மாயாண்டிய கும்பிட வந்திருக்கோம். அப்படியே ஆக்கு பாறையை பார், ராத்திரியே போய் நிப்பார். ஒரு மாயாண்டி சிவசுடலை பொல்லாத மாயாண்டி. ஒருவன் சேட்டக்காரனா இருந்தானோ அவனை ராத்திரியே கொடலை புடுங்குவார், தோம்பலை போட்டுவார், படலையை போட்டுட்டு வந்துடுவார். ஏன் அப்படிப்பட்ட மாயாண்டி சிவசுடலை அவருக்கு எப்பேற்பட்ட பிணமெல்லாம் வேகும் தெரியுமா? 5 மணி வெள்ளையத்தை கையில் எடுத்தார். அறையில் ஒரு சல்லடத்தை பூட்டினார். 7 மணி வெள்ளையத்தை கையில் எடுத்தார். சல்லடத்தை பூட்டினார். முந்தந்தடி கையில் எடுத்தார். அவர் ஆதாடி போட்டு ஆடும் போது வாத்தியாரா எத்தனை பேர்களுக்கு விருந்தளிப்பார் தெரியுமா மாயாண்டி? எப்படி வருகிறார் தெரியுமா? புகையோடு புகையாக
காப்பிய தந்தியல கிளாஸ் தந்தியலா கிளாஸ் தந்தியலா காப்பி யாரு தந்தா ஆளங்க புடி புடி அந்த ஆளை புடிங்க ஐயோ பவுன் உனக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு தந்தா கிளாஸ் தந்தில கிளாஸ் தந்தா தான் காப்பி வாயில குடிக்க வேண்டியது ஓ பூதம் என்ன உனக்கு என்ன வேணும் பூதம் உனக்கு என்ன வேணும் உடனே பார்த்தார் மாயாண்டி அப்படியே பூத படைகளை அழைத்துக் கொண்டு திலைவன காட்டுல வந்து ஜம்முன்னு நிக்கார் வலது காலை மண்டிட்டு காலை ஊன்றிக் கொண்டு வள்ளையத்தை கையில் எடுத்து கூட்டத்தை ஒரே குத்து குத்துறாரு கூட்டமதை விரித்து மூர்க்கமுள்ள சுடலை தெய்வம் நாய் அழைச்சிறாரு வேகளுக்கு விருந்தளித்தார் ஏ சம்பூதம் கரும்பூதம் நீதான் ஏன் கரும்பூதம் நீதான் கரும்பூதம் ஏன் முண்டபூதம் நீதான் கரும்பூதம் ஏன் முண்டகலிபூதம் நீதான் கரும்பூதம் சத்தப்படா ஏன் முண்டகா ஏன் கரும்பூதம் ஏன் கருப்பசாமி ஏன் சப்பாடி முண்டா எனக்கு மாற இவனை நீங்க சும்மா விடக்கூடாது ஆமா ஏன் நீ கண்டிப்பா நமக்கு பழி வாங்கி ஆகும் ஏறு ஏறு ஒரு மாதிரி நிலைக்கு நிக்காத எசகி அப்படி தாவன் எசகி மேல நீ கை வைக்க முடியுமா மாயாண்டி எசகிய கருப்பளித்தது யாரு ஏன் மாயாண்டி கருப்பளித்தது எசகிய கருப்பளித்தது யாரு இந்த மாவுக்கு அந்த எசகி தான் அந்த எசகி மாயாண்டி அவ எசகி தின்னுபடி வந்து நான் வணங்கி ஆமா ஆனந்த செட்டியார பழி வாங்குறவங்க எசகி ஆமா ஆனந்த செட்டியார பழி வாங்கி வந்தா என்ன எந்த எசகியா இருந்தா எனக்கு என்ன என்ன கோழி முடிக்க வந்த எசகி கோழி முடிக்க கோழி கலாம்பியா வந்தா உஷாரா இருந்துக்க பாத்துக்க ஆமா ஏய் உனக்கு என்னடா வேணும் மண்டபம் வேணும் மண்டை ஒண்ணு. ஆமா சண்டாளா சுடுகாட்டுக்கு யாரு போக முடியும் நாங்களே முட்டையை கொண்டு இல்ல குடுத்துட்டு வருவோம் எங்கப்பா சுடுகாட்டுக்கு போக முடியும் வேணும் சரி நான் உனக்கு அங்க வந்து தரப்பா அப்படியே பொறுமையா இருப்பா அடுத்தது பொறுமையா ஏமா என்ன ஏன் உனக்கு என்ன வேணும் எனக்கா ஈரல் வேணும் போஸ்ட் மாதிரி நேரத்தை பண்ணியாச்சு ஈரல் வேணும் நீ ஈரலை கேப்பான்னு சொல்லி தான் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுல வச்சுட்டு நேரே இங்க வந்திருக்கு வேற போஸ்ட்மார்ட்டம் பண்ற வேணுமா உயிருக்குமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா உயிரெல்லாம் வச்சுட்டு தான் மீதி எல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு உயிரலாமா சரி யாரே என்ன வேணும் பண்ணுங்க நீ யார் என்ன வேணும் ஊத்தாமட்டி வேணும் குப்பையில போட்டு கசக்கிட்டால அவர் ஊத்தாமட்டி வச்சுக்கிட்டாலே அந்த பரிகையில ஒரு யாக்கறிய வச்சுட்டு அங்கே இங்கே போட்டு சமந்துட்டாலே உனக்கு பட்டா போட்டு தரீங்க உன் பட்டு காலி கட்டிட்டால சவச்சுக்கிட்டால தங்கச்சி ஏன் என்ன அருமை உள்ள தங்கச்சி ஏன் என்ன ஆசை உள்ள தங்கச்சி ஒரு பாட்டு பாடாமா அருமையான ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு பாடு பாப்போம் நீ காப்பியோட ஒத்தையில குடிச்ச பிறகு விளங்குறக்கா இது வச்சு குடிக்கா என்னாச்சு இந்த ஆரம்பிக்க போறாங்க கூட்டமதை பிரித்து மூர்க்கமுள்ள குழந்தை சுடலை தெய்வம் எந்த நாள் பிணம் இருக்க வேளாத பிணத்தை கையில் எடுத்த மணி குடலை புடுங்குவாரா போடுவாரா பிச்சு பிச்சு தின்னுவாரா பேய்களுக்கு விருந்தாளி அவர் எப்பேற்பட்ட சிவசுடலை தெரியுமா அள்ளி அள்ளி போடுவாராம் யார் மேல அள்ளி போடுவாரு இப்ப போட்டே மத்தியம் மேலையும் காப்பி கவுந்துச்சு பாரு மறுபடியும் வாங்கு காப்பிய உடனே வார்த்தாரங்க என்ன செய்கிறார் தெரியுமா அழகாகவே வார்த்தையன் பெருமான் சுடலை தெய்வம் எப்படி வருகின்றார் பாருங்கள் அழகமரோட தில்லைவன காட்டில் இருக்க வேண்டிய பூத படைகள் பேய் படைகள் அனைவருக்கும் விருந்தளித்து நேரமோ சேவல் கூவிய சத்தம் கேட்டது இனிமேல் நாம் என்ன செய்யணும் அதாவது இதுவரைக்கும் அம்மா தந்த பாலாமிர்தம் வயிற்றுல இருந்துச்சு பேய்களெல்லாம் அழகாக விருந்தாக நம்ம சாப்பிட்டு விட்டோம் இனிமேல் நம்ம அம்மா கிட்ட போய் பாலாமிர்தம் குடிக்க வேணும் வீட்டில் படுத்த பிள்ளை இன்னும் அளவில்லை என்று சொல்லி அம்மா தேடுவார்கள் என்று சிறு பிள்ளை ரூபத்தை எடுத்து மாயாண்டி தொட்டிலே மறுபடி போய் படுத்துக்கிட்டார் படுத்த உடனே சும்மா இருந்தாரா அலறி சத்தம் போடுகிறார் சத்தம் போட்டு பார்வதி ஓடோடி வருகின்றார் இதுவரைக்கும் நம்ம குழந்தை சத்தம் போடவில்லை இப்போதுதானே சத்தம் போடுகின்றது பாலாமிர்தம் கொடுப்போம் என்று சொல்லி ஓடோடி தொட்டில வந்து பார்த்தா பாத்தீங்களா பிணவாடை தாங்க முடியவில்லை சமவாடை தாங்க முடியவில்லை அம்மா உடனே பார்த்தால் குழந்தை எடுத்தார் நேரே கைலாசமலைக்கு ஓடோடி வருகின்றார் சுவாமி ஈஸ்வரா சங்கரா சதாசிவா கரைகண்டா நீலகண்டா ஆண்டவா மகாதேவா குழந்தை வரத்தை கேட்டதற்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டீரையா பார்வதி நான் தான் உன்கிட்ட சொன்னேனே என்ன சொன்னீங்க இந்த பிள்ளையால் உபத்திரந்தா இருக்குமே உலக உபகாரம் இருக்காதுன்னு சொன்னேனே கேட்டியா அது என்னுடைய ஒட்டு உறவு வேண்டாம் என்று சொல்லி வரவு கேட்டாய் அதாவது 33 தூணத்திலே நனைந்த முந்தி துவராமல் நான் நோம்புன்னு சொன்னேன் அதே போல இருந்து வந்தா அண்டமாக பிறந்தது அப்போது உன்கிட்ட நான் சொன்னேன் பிள்ளையால உத்திரந்தாருக்கும் உபகாரம் இருக்காது என்று
சொன்னேன். நான் மறுபடியும் நம்ம ஒரு பிணத்தை தின்னுட்டு வந்திருக்கோம். ஒரே வாடை இருக்குங்க. கைலாசமலையில இருக்க முடியல சுவாமி. பிள்ளை ஆயிருந்தாலும் இருந்திருக்கும். பிள்ளையை கூப்பிட்டு என்ன யாரும் விசாரிங்க. என் மகனாகிய சிவசுடலை அண்ணவரு எருவு மட்டும் பால குடிச்சிட்டு வந்துருப்பாரு. உடனே சொன்ன உடனே வார்த்தார் என்ன தெரியுமா? சுடலை குழந்தையாக இருந்தவனே மறுபடியும் விஸ்வரூபத்தை எடுத்துட்டாரு. விஸ்வரூபத்தை எடுத்து வந்து அப்படி ஜம்முன்னு வந்து நிக்கிறாரு பாரு. என்னை அழைத்த விவரம் என்ன? சின்ன பிள்ளை மாதிரி இருந்துச்சு, இப்ப பெரிய ஆளு. எப்பா உலகத்திலே அம்மானுடைய பால அமிர்தத்தை குடிச்சு பார்த்தேன், அறவையும் நிறையவில்லை. உடனே நீங்க சிவசுடலை கடலத்துக்கு போனேன். பணங்கள் எல்லாம் வேட்டையாடி வந்தேன். அதுவும் எனக்கு காணவில்லை. மறுபடியும் தொட்டியில சிறுபிள்ளை ரூபம் எடுத்து படுத்து விட்டேன். அம்மா பாலார் வந்து அருவா என்று நினைத்தேன். அம்மா எடுத்து பார்த்து ஓடிட்டா. அம்மா அம்மா என்ன எடுத்து பால்தாமா? அம்மா எனக்கு பீ போதுதாம்மா. ஏம்மா கடையில இருக்கு. ஏம்மா எனக்கு பால்தாமா. கடையில இருக்கு. ஏம்மா எனக்கு பால். உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. ரெண்டாட பாத கட்டி பார்வதி நீ இங்க தானே இருக்கா? ஏன்னா கடைக்கு எதுக்கு போறா தெரியுமா? எதுக்குன்னு பால் பாட்டில் வாங்க. அப்படியே அழகான விஸ்வரூபத்தை எடுத்து அப்படியே வந்து நின்று உடனே சிவபெருமான் சொல்கிறார், அப்பா சுடலை, உனக்கு இனிமே கைலாசத்துல இடம் கிடையாது. ஆமா, உங்க இஷ்டத்துக்கு பரவிய செய்விய, உங்க இஷ்டத்துக்கு கைலாய மலையில இடம் இல்லைன்னு சொல்லுவீங்க. நீங்க போஷன் இடத்துக்கு நாங்க போனோம், என்ன வரணும்? என்னை சாதாரண நாள் நினைச்சீங்களா? இனிமே கைலாச மலையில இருக்க கூடாதுப்பா. நான் கைலாய மலையில இருக்க வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு கேட்ட வரங்கள் தர வேண்டும். சாதாரண வரங்கள் வேண்டாம், எனக்கு ஏகப்பட்ட வர வேணும். இந்த இடத்திலே நான் சொல்லுவதெல்லாம் படப்பு போட்டு தர வேண்டும். அப்போதுதான் நான் பூலோகம் போடும் என்றால் போவேன். கைலாச மலையில படப்பு போடணும். ஆமா. யாருக்கு? எனக்கு நீங்க படப்பு போட்டு எனக்கு ஓட்டு போட்டு கொடை தந்தால் தான் நான் பூலோக மக்கள்கிட்ட வாங்க முடியும். கைலாச மலையில ஊட்டு போட்டு கொடை விழா நடத்தணும். ஆமா. வெட்டி மேல தாளத்தோடு உனக்கு திருவிழா நடக்கணும். வில்லு பாட்டு வேணும். வில்லு பாட்டு வேணுமா? ஆனா இப்படி பொம்பளை பாட்டு வேண்டாம். அப்ப ஆம்பளை பாட்டு வேணும். ஆம்பளை பாட்டு வைக்கணும். இல்ல பொம்பளை பாட்டு வந்துச்சுன்னு பையே வாடி வை புள்ள மேல ஏறி இருந்துருவேன். முதல்ல யாம் பாட்டு தான் கேட்டிருக்காரு இந்த வருஷம். இந்த வருஷம் கேட்டிருக்காரு. அடுத்த நீ ஊர்ல போ. நான் ஊர்ல ஓடி போறேன், நீ தெருவுல ஓடி போ. ஐயா இருக்காரு எனக்கு. ஏதாவது ஒரு வழியை விட்டுவாரு தெரியுமா? கொஞ்சம் மாதிரி நினைச்சியோ? ஐயா சும்மா சாதாரண ஆள் நினைக்காத. அவரு நியாயத்தை தான் விசாரிப்பார் ஒழிய இந்த மகன் நல்ல மகன், இந்த பொட்ட பிள்ளை சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைக்காக இந்த பாட்டு மேல ஏறி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேடையிலே இருந்தா? ஆமா. அப்ப இது மேடையா? இது என்னது? சேஷி கிடையாது. நீ எந்த ஸ்கூல்ல படிச்சா? மேடத்துல நான் 9ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ்ல 9 வருஷம். அப்படியானே? நல்லா படிப்பியா? நல்ல படிப்பேன். அப்படியா? ஆமா ஆமா. இப்படியாக வார்த்தாரங்க என்னாச்சு தெரியுமா? அழகாக சுடலை வாடன் மறுபடியும் விஸ்வரூபத்தோடு வந்து நின்ன உடனே சிவபெருமான் கேட்கிறார், எப்ப ஒன்னே மாதிரி ஒரு பிள்ளை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. என்னை சாதாரண மனிதன் என்று நினைத்தீர்களா? நான் சிவ சுடலை என்று சொன்னால் மக்கள் என்னை கண்டு பயிர வேண்டும். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் சிசுகள் வந்து என்னை பயப்பட வேண்டும். அப்படியா? என்னை ஒருவன் ஒருவன் மதிக்காம போனால் விட மாட்டேன். அவன் வீட்டுல போட வேண்டாம் படல. நான் மாயாண்டி ஆர்வ மங்கலத்தை சிவ சுடலை என்னுடைய களத்தை நீ பார்க்கலையே, நீ பார்த்தான்னு வை. எங்க அண்ணனுக்கு எனக்கு தான் தெரியும் அந்த களம். அப்படியா? நாங்க பூசியை போட்டு ஒண்ணு உட்கார வச்சிருவோம்ல. ஒரு கரங்கடாய் வெட்டி ஐயா இதை இரு எனக்கு ஏணி வைத்து மாலை சாத்தணும். என்ன ஆச்சு தெரியுமா? அழகாக பார்த்தார் கைலாச மலையில் சிவபெருமானை பார்த்தேன். பெருமான் சுடலை கேட்கின்றார். அந்த கைலாச மலையில எனக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? ஆக்கம் பாரோ கொல்ல பாரோ
ஏழேத்து காக்கவரோ மாலை சாத்து எனக்கு திருவிழா பூஜை கொடுக்க வேண்டும். ஏணி மேல் ஏணி வைத்து மாலை சாத்த வேண்டும், குடமாலை போட வேண்டும், எனக்கு கொங்கு மாலை போட வேண்டும். சும்மா சாதாரண படப்படம் போடக்கூடாது. ஆமா நான் சரி. அது மட்டும் அல்லாது எனக்கு இன்னும் என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணுங்க? ஒண்ணொண்ணா கேளு. என்னுடைய கோயிலுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்ட மக்களுக்கு நீ விளங்க வைக்கிறதுக்கு வர வேணும். வரம் கொடுத்தே உனக்கு தந்தை முதல் வரம். அந்த வரத்தை வர வேணும், அழிப்பதற்கு வர வேணும், உள்ள வர வேணும், வெல்ல வர வேணும், கொடுக்க வர வேணும், வாங்குவதற்கு வர வேணும். கொடுத்த வரத்தை வாங்க வேண்டாமா? நான் உனக்கு ஈடேற்றி தந்தால் உனக்கு ஒரு கிடாய்க்கு 2 கிடா விட்டேன். நான் மட்டும் காணாதுப்பா, எனக்கு அண்ணன் தம்பி 20 பேரை பிறவி செய்யணும். உன்னையே நான் பிறவி செய்து நான் படுற கஷ்டம் தாங்க முடியவில்லை. இல்லையப்பா, உனக்கு நான் படுற கஷ்டங்கள் நான் ஏகப்பட்ட வேதனைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேனே. என்னை 21 தம்பிமார்களை கேட்கின்றாயே. சரி இருந்தாலும் பரவாயில்லை, எங்க போனாலும் மொத்தமா தான் போவேன். ஆமா நீ ஒத்தையா பாப்படாது, தனியா போக மாட்டேன். ஏன்னா உங்க தனியா தம்பியர்களை பிறவி செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உனக்கு 21 தம்பிமார்கள் தருகிறேன். பார்த்தா சிவபெருமான் இவர் கேட்க வேண்டியதை பார்த்தா பயமா இருக்கு. கேட்கறத கொடுத்து சத்தான கொடுக்கல. நீ ரொம்ப துடிக்காதப்பா, கொஞ்ச நேரம் தான் உடனே பார்த்தார். என்னாச்சு தெரியுமா? அழகாகவே என் பெருமான் அழகா குருமுனிவரை வரவழைத்தார். கைலாச வழியில் ஆழ குடி தோண்டி படிகள் வைத்து ஏறுபடி இறங்குபடி வைத்து அத்தி ஆள் சந்தனம் போன்ற விலை உயர்ந்த கட்டைகளை அடுக்கி நெய்ய கொடகொடமா ஊத்தி கொளுத்தி மருந்து மூலிகளை கொண்டு போட்டு வேறு வளர்ந்து முனிவர் இருந்து அப்படியே மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கிறார். பிரம்ம தேவனை வரவழைத்து உரு எழுதி போட 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 அங்க யாரெல்லாம் பிரவி செய்கிறார்கள் தெரியுமா? மாடனோ சுடலை மண்டானோ யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்கள் தெரியுமா? மாசான மூர்த்தி, மாசான போர்த்தி, ஊசி காட்டி சுடல, மந்திரமூர்த்தி, தந்திரமூர்த்தி, சப்பானி மாடன், கல்லடி மாடன், கவுல மாடன், பலமாடன், கஞ்சி மாடன், ஆமா மந்திரமூர்த்தி, தந்திரமூர்த்தி. அது மட்டும் இல்ல, சீவன பேரு சுடல, கல்லடி மாடன், கவுதல மாடன், பலவாணி மாடன். சரி, இத்தனை பேர்களையும் 21 பேர்களை பேர் செய்தாச்சு. சுடலையோடு சேர்த்து 21 சுடலை மாடன், சுடலை முண்டன், அவன் தம்பி மாஷான போர்த்தி எல்லாம் சேர்ந்து 20 பேர் 21 பேர் இருக்கிறாங்க. அவனை ஒரு சல்லடத்தை வச்சுக்கிட்டு அண்டையத்தையும் பிடிச்சுக்கிட்டு ஜல்லு ஜல்லுன்னு நிக்காங்க பாரு. சல்லு சல்லுன்னு கொஞ்ச நேரத்துல நிப்பாங்க பாரு. ஏன்னா இது மட்டும் எனக்கு காணாது. எனக்கு இன்னும் 2 பெண் தேவாலை வேணும். யாரையா எனக்கு தெரியல, 2 பெண் தேவாலை. சீக்கிரம் வாங்குறத வாங்கிக்கிட்டு நீ போயிடா. நான் போக மாட்டேம்மா, போக மாட்டேன். உங்ககிட்ட இன்னும் படப்பை என்ன கேட்க வேண்டியது தெரியுமா? அப்படியா? எனக்கு இன்னும் நீ நான் சொல்றேன் 2 பெண் தேவாலையா போடு. என்ன 2 பொண்ணு வேணுமா? 2 பெண்ணு. ஒண்ணு காணாதா? காணாது. எனக்கு துணையாக என் அம்மா வேணும். என் அம்மா வேட்சியம் வேணும்.
பேச்சு ஆமா புத்தி பேச்சு வேணும் பணம் பேச்சு காட்டு பேச்சு வேணும் அதெல்லாம் தேவையில்ல எனக்கு இந்த 2 பேச்சு கூட அனுப்பு சரி வச்சுக்கோப்பா வச்சிட்டியா வச்சாச்சு. எனக்கு இது மட்டும் காணாது வேற என்ன வேணும்? எனக்கு எப்படிப்பட்ட படப்பு போடுறது தெரியுமா எப்படி? ஏணி வைத்து மாலைய சாத்தி அழகாக பரன் போட்டு கிடா விட்டு அப்படியாப்பா அவன் ஒண்ணு ஒண்ணா விட்ட கூடாது டபுள் டபுளா விட்டு பண்டி குட்டி ஒரு மரம் துள்ளு மாதிரி ஒரு மரம் சரி துளுக்காடு ஒரு மரம் செவ்வாடு ஒரு மரம் ஒரு மாதிரியா கேக்குறீ எல்லாத்துக்கும் எங்க போவேன் இந்த மாதிரியா வரிய கூட போடு இந்த மெட்ராஸ் ஊர்ல உன்னைய திருச்செந்தூர்ல இருந்து கொண்டு வந்து இங்கோட்டு வச்சிருக்கு ஆமா நீ அதைத்தான் இதைத்தான் கேட்டிருக்கா திருச்செந்தூர்ல நம்ம 2 பிச்சை எடுத்து செத்த கட்டாம இருந்திருக்கலாம் அங்க வந்து உயிரை போடுவாங்க அங்கேயும் பிற்பாடு தானே படிச்சுக்கலாம் நம்ம 2 அங்க பேசுறா இல்ல நம்ம திருச்செந்தூருக்கு அந்த 3வது முக்குல அதுல ஒரு தூண்ல உட்கார்ந்து இருந்தோம் உன் தங்கச்சி அந்த கப்புசில துட்டு வாங்கிட்டு இருந்தா இவா இருக்கா பத்தியா திருச்செந்தூர்ல கண்ணு கட்டி விட்டு பிச்சை எடுக்க நார்கார் வரி இவரு எல்லாத்தையும் சேர்ந்து ஓட்டு கடிப்பாரு பார்த்துக்க நார்கார் வரி இவரு இருக்கா நம்பர் வசூல் பண்ணிட்டு போவான் எங்க அண்ணன் இருக்காரு பாருங்க 85 வயசு ஆச்சு சண்டாளனுக்கு தேவையா வீட்டுல அடக்க வேண்டியது நானும் வரேன் காசு பணம் துட்டு மணி மணி அவரு இன்னும் யாருமா அவருக்கு தோண அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு அவர் அதெல்லாம் ஒரிஜினல்ப்பா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன் தான்ப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா ஒண்ணு மாதிரியா கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றீங்க எதுக்கு அவரு விஷயம் முறை எனக்கு தெரியும் இப்படியாக இருக்க வேண்டிய சமயத்தில் அம்மா அத்தார் சுடலை கேட்கிறாரப்பா இது மட்டும் எனக்கு காணாதப்பா என்னப்பா எனக்கு கனியன் பூசை வேணும்பா கனியானா யாருக்கு நீ கனியா 2 பேரும் ஆடிக்கிட்டு இருந்தா பத்தியா அவளுக்கு வடைய வாங்கி கொண்டு கொடுக்கணும் நீ ஆளு ஒண்ணு உண்டாங்க அங்கே நல்லா பாருங்க வடைய வாங்கிட்டு அங்க இருந்து வந்தோம் என் தம்பி இந்த 4 வடைய அந்த கனியா பிள்ளை எங்க இருக்கான்னு கொடுத்து போடுறேன் வாங்கிட்டியா ஆமா அது தாத்தாவா இந்த கதை எப்ப நடந்து நான் சொன்னேன் நீ சொல்லாதே தாத்தாவை நம்பி அழகா வழி போகலாம் நம்பி வழி போக முடியுமா மாறிய பையனை நம்பி வழி போக முடியாது தாத்தாவை நம்பி வழி போகலாம் ஏன்னா தாத்தா அதாவது வாலிய பையன் ஏதாவது செய்ய மாட்டான் ஆமா கூட்டிட்டு போறான் சரி என்ன செய்யணும் அவ நம்மள நோண்டுவாளா நம்ம அவளை நோண்டுவான்னு பாத்துக்கிட்டே இருப்போம் சரி தாத்தா அப்படி இல்ல பேத்தி உங்க அம்மா வீட்லயா காட்டுலயா உச்சியில இருந்து உள்ளங்கால அவளை ஒரு பாடா படுத்தி வீட்டுக்கு போக மாட்டேன் அவளுக்கு கண்ணீரா படி ஐயோ நான் வாலிய வழி போனேன் இல்லையே கிழமை சும்மா விட மாட்டேன்ட்டானே என்ன அம்மா இனிமேல் தாத்தா மக்கள் என்ன விட்டுறாங்க தாத்தா என்ன செஞ்சாரு அம்மா அவர் பாடாப்படுத்தி விட்டாரம்மா இனிமே நான் தாத்தா முன்னாடி போக மாட்டேம்மா அதாவது கள்ளம் கபடு சூது வஞ்சகம் அம்மா இந்த தாத்தாவுக்கு தான் இருந்து அப்பெல்லாம் இருக்காது தாத்தா 60 70 80 வயசு ஆயிட்டாலும் கிறுகிறுப்பு வந்துடும் தாத்தா கிறுகிறு இருக்காது தாத்தா கிறுகிறுதாலே இப்படியாக பார்த்தார் சுடலை கேட்கிறார் அப்பா எனக்கு கணிதன் பூசை வேண்டு என்று சொன்ன உடனே அழகாகவே பார்த்தார் அப்படி வேகத்தோடு கோபத்தோடு திருநடம் ஆடினார் பாருங்க அவர் காலில் இருக்கக்கூடிய சிலம்பானது தெரித்து விழுந்தது உடோடு சென்று ஜம் என்று அழுத்தினார் அதிலே பேய் முகத்தோடு ஒரு மனிதன் பிறவி செய்கிறார் கிணிதன் கிணி என்ற சத்தத்துல பிறந்ததுனால பேர் கிணிதன் என்று வருகிறது காலம் மாற 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 எனக்கு கனியான மட்டும் பிறவி செய்தது காணாது வேஷம் கட்டி ஆட வேண்டும் என்னுடைய வேஷத்தை என்னுடைய புகழை பாடி பாடி வேஷம் கட்டி ஆட வேணும் 2 பேர் வேஷம் கட்டி வந்திருக்கிறா நல்லா இருக்காங்களா 2 நல்ல வேஷம் கட்டி இருக்காங்க என் பாட்டாடியா வேஷம் கட்டுறாரு எவன் முண்டவா அப்படி முண்டவா ஐயா மௌன காட்டிங்க வாங்கலாம் பிள்ளைவன காலனிலே உங்களுடைய கடவுளிலே நீ கொண்டு வந்த சரியில்லை ஆட்டல்லையோ பார்த்தவா ஆடுவானா என்னைக்கு ஒன்ன பார்த்து ஆடுனா நான் இப்ப சொன்னேன்னு வை முதல்ல பேச்சுக்கு ஆடினா நீ தான் ஆடணும் ஆடுறது சம்மதம் தானா அதுக்கு 2வது எசைக்கு ஆடினா இவ ஆடுவா அது முண்டச்சுக்கு ஆடினா அவ ஆடுவா கனியா 2 பேர் வந்தாச்சா ஆமா கனியா நம்ம ஒண்ணு பிரைஸ் வச்சாச்சுல ஆமா சொல்றத கவனமா கேட்டுடுங்க எனக்கு பணம் எப்படி தெரியும் கொடுணும் மத்தலமா நிம்ம கூட
கொட்டி ஆடலா கனியா கொட்டி ஆடலா கண்ணுக்குள்ள போய் முட்டை கட்டி ஆடலா பாட்டு இல்லாத நேரத்துல எங்க அண்ணன் ஒப்பாரி வைக்க போவான். எல்லாம் பசுமாடுதான். ஒண்ணு காளை ஒண்ணு பசு. எல்லாம் கந்த தேடி போய்கிட்டு மாட்டை திருப்பியும் அனுப்பிவிட்டுட்டீங்க. எப்ப கைலாச மலையில நான் கேக்குற மாதிரி எனக்கு பூஜை பண்ணுங்க. கன்யா வந்தாச்சா? அடி ஒண்ணு சரியில்லையே. அடி சரியில்லைன்னா நீ குடுக்குற துட்டு சரியில்லை. எந்த ஊர்ல இருந்து பிடிச்சு வந்திருக்கீங்க இந்த கல்யாணம்? இந்த கல்யாணம் வந்து நான் எந்த ஊர்ல பிடிச்சேன் தெரியுமா? எந்த ஊர்ல? நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. சூட்டு அடிக்க வேண்டாமா? அடிக்கிற அடி ஆட்டம் பாட்டம் தன்னால வர வேண்டாமா? அதான் நான் அவன் அடிப்பா நீ ஆடு பாப்பமே. எங்க அடிக்க? தொப்பு தொப்பு தொப்புன்னு அடிக்கா. மழையில குளுந்து போச்சு. டக்கு 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 டக்குன்னு அடிக்கண்டா. டக்கு டக்குன்னு அடிக்கலாம். டண்ட நகன டண்ட நகன டண்ட நகன டண்ட நகன. நான் சொன்னேனா அடியாதேன்னு சொன்னேன். உனக்கு எனக்கு ஆட்ட வரை விரதமா இருக்கா? மாயாண்டி அப்படி வராது. அவர் இன்னும் எனக்கு அலங்காரப்படுத்த முடியலப்பா. 12 மணி ஆகும். அதுக்கு ஒன்னியா துடிக்கா உனக்கு என்ன? நம்ம இதானமா தான் நம்ம பூஜை பண்ணுவோம். நான் ரத்தம் குடிச்சு நீ யார என்ன ஆகுது? நான் ரத்தம் குடிச்சு நீ ரத்தத்தை குடிச்சா சும்மா இருக்க முடியலையோ? எனக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டு வருது. வருதா? உடனே பார்த்தாரு எப்ப கனியா 21 இலை எண்ணி போடு. பாட்டிலே மாதிரி 21 இலை தலவாழைய போடு. தலவாழை இலை சாத்தியமாக போட்டிருக்கின்றேன். இலைய கட் பண்ண கூடாது. கட் பண்ண மாட்டேன். பாத்துக்க. பாத்துக்கு போட்டாச்சு. எனக்கு 3 பழம் வை. சக்க வச்சிருக்கேன். சக்கையை கொண்டு பொண்டாட்டி கொண்டு கொடு. ஐயோ நாட்டு பழம் ஒரிஜினல் நாட்டு பழத்தை வை. ஒரு நாட்டு பழம் எவ்வளவு தெரியுமா? 25 ரூபாய். பரவாயில்ல வைக்கு. வரி போட்டா வரி தர மாட்டாங்க. யாரு? நான் 1000 ரூபாய் வரி போட்டுருக்கேன். நான் தாரேன் உனக்கு. நீ முருட்டு அந்த தின்னுட்டு வடுக்கு இருந்துட்டு தருவாரு. ஆளு சேர்ந்து சாமி நினைச்சுனா நீ கிடா ஓட்டியா? சாமி நினைச்சுனா நீ தியாகப்பட உடைப்பியா? என்ன சாமி நினைச்சுனா நீ கிடா ஓடுவியா? வாசத்தை சாமி ஆத்திடுவாரு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லு. முடி வெட்டறான். வளருது. ஆமா. சரி முடி வெட்டறேன்னு மூக்க வெட்டி பாரு. வளருதா இல்லையா பாப்போம். உனக்கு இருக்கு இந்த பொறாம. இல்ல. யார் மூக்க மேல வெட்டணும்? யார் மூக்க வெட்டிட்டு தான் விடுவாங்க. வெட்டி விடுவாங்க. ஆமா. இப்படி 21 இலை நீ போட்டாச்சா? இலைக்கு ஒரு குடம் பழம் நாட்டு பழத்தை கொண்டு போய். 3 நாட்டு பழம் வச்சிருக்கேன். 3 முள்ள பத்தாது. அப்ப கொலவளையா வச்சாச்சு. கொலவளையா சாத்து. எதுக்கு இருக்கா நீ? குடும்பத்துல வரிய போடு. கொஞ்சம் வரிய போடணும். இருக்கிறவங்க எல்லாம் வாடிடுவாங்க. நான் வாரி போட்டேன். நான் குடுக்கேன் பிள்ளைகளுக்கு. நிறைய அள்ளி அள்ளி குடுப்பேடா. மாலை கொண்டாங்க. சந்தனத்தை கொண்டாங்க. நீ போய் ஆடல வை. தின்னு கொண்டு. நான் குட்டனா. காபி ஒரே காபி குடிச்சு. காபி. நீ படியா முண்டங்க. நீ உனக்கு காபி தேவையில்லையா முண்டங்க? நீ படி. போட்டாச்சப்பா இலையா? இலைய போட்டாச்சு. மத்தல மணி மகன தட்டி ஆடியாச்சப்பா. அதுக்கு வேற என்ன வைக்கிறது? தேங்காய் எங்க ஓட்டீங்க? நல்ல பெரிய தேங்காய வை. ஈட்ட முடிக்காய் வச்சாச்சு. வச்சாச்சா? நம்ம குதிரை முட்டை வச்சிருக்கியா? குதிரை முட்டை குட்டி தானே போடும். குதிரை முட்டை. வைக்க முடியாது. கன்னி கோழி முட்டை தெரியுமா?
கன்னிக்கோழி அதுக்கு பேர் தான் என் தெய்வ பாசையில குதிரை முட்டை பண்ணி நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது கஷ்டம். லெக்காங்கோழி முட்டையை வாங்கி டஜன் வச்சு லெக்காங்கோழி முட்டையை வாங்கி உங்க அம்மைக்கு வச்சு கொடுங்க. எங்க அம்மா திரும்பாங்க. உங்களுக்கு டஜன் கிடைக்கல, லெக்காங்கோழி முட்டை தான் அவியுது. ஆமா ஆமா, அங்க யாருக்குன்னா அட்டாட்டே வச்சிருக்காத பாத்தியா? ஒரு அட்டைக்கு ஒளிச்சல்லாம் நாளைக்கு போட்டுருக்காங்க. ஒரு அட்டைக்கு ஒளிச்சு சோறே கிடைக்க மாட்டேங்குது. நான் முட்டை வச்சு ஒளிச்சிருக்கேன். 6 லட்சக்கணக்கில் போட்டுட்டு இருக்காங்க முண்டகனி. 2000 மூட வந்திருக்கு. அள்ளி அள்ளி போட்டாச்சு அவ்வளோத்தையும். அடுத்து போட்டாச்சு. சோறு கிடைக்கலங்க. தின்னு கூட வந்துட்டாமா. எதுக்குது? அங்க ஏகப்பட்ட சோறு கிடைக்கு பாரு. அப்படியா? வேற என்ன வேணும்? வேற எனக்கு என்ன வேணும் தெரியுமா? பாருங்க. உங்க அழகா ஆட்டு கிடாய் கொண்டு விடு. அரசு ரத்தத்தை விடு. நிலந்தீண்டா வெள்ளம் வச்சிருக்கியா? நிலந்தீண்டா எங்க வச்சிருக்கா? படப்பு பின்னாடி. எடுமா? படப்பு பின்னாடி. நிலந்தீண்டா வெள்ளம்னா என்னது? நிலந்தீண்டா வெள்ளம்னு ஒண்ணு தெரியாதோ? தெரியாதே. சாராயா. சாராயா குடிச்சாதா. அதுக்கப்புறம் பாட்டு படிக்கணும். பாட்டு ஒரு 4 லைன் ஒழுங்கா படிக்க வேண்டியதானே? செவ்வாதும் யாடை கட்டி சிங்கார நடையை போட்டு மாயாடி 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 சாராயா சாராயா சாராய குடிச்சாத சங்கீதம் வரவரும் தவங்கால உன்ன மரங்கல திரும்ப கூட படிக்கட்டும். புட்ட 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 அடிச்சான். அவன் என்ன படிக்கான்? அவன் யாரும் அந்த கிழமை சொல்லிருந்த ராகமா? இந்த பாட்டுக்கு இந்த ராகம் வராத. அப்படியா? உங்க அம்மைக்கு அந்த ராகம் இழுத்து இழுத்து வருமா? அதுக்கே படிக்க இப்போ இப்போ உள்ள பாட்டு எவ்வளவு பாட்டு இருக்கு? நம்ம வாயாம இதை அடிக்கிறதுக்கு என்ன என்ன அடிக்க முடியலன்னு அடிக்கும். அப்ப நான் ஒண்ணு அடிக்கலாம்ல. பாட்டு படிக்கிறான். பாட்டு ஆமா பாட்டு படிக்கிறான். பாட்டு சாராயம் வச்சாச்சா? வச்சாச்சு. சாராயம் வச்சாச்சு. மூடிய திறந்து வை. மூடி வைக்காத. மூடியா திறந்து வை. கண்டால பாதகத்தி வாசத்தை நிம்மதியா தின்னு தண்ணியை பூரா வச்சிருப்பியற. உனக்கு திறந்து வைக்கணுமாக்கும். காலையில பூசை முடிஞ்சவே எடுத்து குடிச்சுக்கப்பா. பூசை முடிஞ்சோன்னு சாரையும் எந்தால ஓதை யார் பார்த்தா? அதான் நான் பாத்துட்டே இருக்கேன். போற ஊர்ல ரைட் வச்சாச்சா? வச்சாச்சு. மறுபடியும் என்ன செய்யறாரு தெரியுமா? கரங்கடாய மார்பிளந்த முன்னே வையாடா கனியா வையாடா கட்டளங்கள் சுடல மாடு கண்டோ மகிழ கைய ரத்தத்தை விட்டு நாம எதை பிடிக்காம இருக்கு? பானையை பிடிக்கலாம். பானையை அங்க வை. கையை விட்டுட்டு நீ வெட்டு. நீ பானையை அங்க வை. புடி 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 செஞ்சிரா செஞ்சிரா என்னல நான் போட்டு நீ ரத்தமா வந்து போச்சா? போடா 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 चलो पूरा पड़ता है கொஞ்சம் வெட்டில கால் பண்ணி விடாத. ஏய் ரத்த உண்டியா? எந்த ஒரு சாமியா? தோர் வாயிலே போட்டியா ரத்தத? கனியா கொண்டா கனியா கொண்டா. கனியா எங்க இருக்க? புடிச்சு கொண்டா. புடிச்சு கொண்டா. பூஜைக்கு தான் வருவோம். பூஜைக்கு தான் வருவோம். நீ கனியா கொண்டா புடிச்சு கொண்டா. பூஜைக்கு தான் வருவோம். வெட்டியா வரலையா? வெட்டியாச்சி. எந்த ஒரு சாமி? முண்டை
முண்டை முண்டை ஆமா ஆமா ஏய் முண்டை அடிப்பா அடி 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 என்ன கண்டோன்னு அவ்வளவு ஓடிட்டே சாமி என்ன ஒரு சாமி நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமாப்பா அங்க இருந்து. நான் ஆகாங்கர பள்ளிவாசல்ல இருந்து வந்திருக்கப்பா ஆகாங்கர குழந்தாங்கர பத்தாங்கர சாமி நான் ஆர்வமங்கலத்துல இருந்து நான் சுடுகாட்டுல இருக்க பத்தியா விட்டேன் ஆமா அங்க இருந்து வந்திருக்கப்பா சாமிங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஒண்ணு பலி வாங்கணும் யார் பழி வாங்குறது என்ன பழி வாங்க உங்க அப்பனாலே முடியாது உங்க அப்பா யாரு உங்க அப்பா இல்ல உங்க அப்பா யாரு எதுக்கு இல்ல உங்க அப்பா எங்க இருக்காங்க சரி இப்ப பூஜை எல்லாம் நடந்துட்டா ஐயா நான் யார் தெரியுமா யாரு யாரு நான் யார் தெரியுமா யாரு நீ? ஒண்ணு ஒண்ணா கேளு உனக்கு என்ன வர வேணும் அதை கேளு எனக்கு ஒரு கணக்கு சொல்லுங்க சாமி என்னப்பா சாமி கிணத்துல வாழை போட்டிருக்கேன் சாமி 3 ஏக்கர் போட்டிருக்கேன் சாமி ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைக்குமா போன ஒன்னும் புரியணும் தூர்ல இருந்து வெட்டி போட சொல்லு 3 லட்சத்துக்கு 10 லட்சம் தாரு போன தூர்ல இருந்து வெட்டி போட சொல்லப்பா ஊர்ல இருந்து வெட்டினா எப்படி சாமி கொலை எடுக்கும் கொலைச்ச ஒரு தூர்ல இருந்து வெட்டுவாங்க ஆமா கொலைய வெட்டவர் தானே சாமி வெட்டுவாங்க அதை வெட்டி போடு நான் உடனே தலைக்க வச்சு விடுறேன் உடனே மறு தலைக்க வச்சிருக்கோம் ஆமா வெட்டி போட்டா தலை திரும்ப அப்படியா ஆமா ஆமா சாமி சாமி வீட்டுல வடக்கு பக்கமா ஒரு கெவடி ஒரு பள்ளி குழந்தைலாம் நெட்டையராவார் வாழமரம் 2 குலம் போடும் வாழைமரம் ஒரு குடம் தானே சாமி போடும் பாதகத்தி வாழமரம் 1 குலம் போடும் ஆமா பக்கையில கிளை அடிச்சு 1 குலம் போடும் பாத்திருக்கியா ஆமா கண்ணு 2 குலம் போடுமா ஓஹோ அது சரிதாங்க ஆமா அடுத்தது பாரு கிழக்க கெவடி சொல்லுச்சுனா கிழக்கே கபடி சொன்னா கிழவி எல்லாம் பெரிய மனுஷியானால் அது எப்படினே முடியும் கிழவி நீ சாதா நினைக்காத நீ ஒரு பெண்ணா இருந்துதானே பருவத்துக்கு வந்தா ஆமா பருவத்துக்கு வந்தவர் நீ கிழவி தானே பெரிய மனுஷன் சொல்லுவாங்க அதுதான் கிழவி எல்லாம் பெரிய மனுஷானா சரி தெக்க கபடி சொல்லுச்சுனா செக்கே கபடி சொன்னா செத்தே ஒரு நாள் விளைக்க மாட்டான் அதான் எங்களுக்கு தெரியுமா அத கரெக்டா சொல்றீங்களா இல்லையா நான் தான் சரி இல்லையே சுவாசியக்காரன் சொல்றேன் யோசிக்காரரா ஆமா சாமி அப்பவே போயிட்டார் மலை ஏறிட்டார் பெடரா ஆமா. மேக்க கபடி சொல்லுச்சுனா மியாக்கே கபடி சொன்னா மியாக இருந்தால் மலை வழியும் என்ன ஒரு மாதிரி இருக்கார் சாமி நான் சொல்றேன் கேளு சாமி நான் சொல்றேன் கேளு சாமி இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு